அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, 38வது சூறாவில் அத்தியாயத்தில் 34, 35 ஆகிய 2 வசனங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு பெரிய கட்டுக்கதையை எழுதி வைத்திருக்கிறார்கள் தஃப்சீர் என்ற பெயரில். இந்த கட்டுக்கதையை உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் ஜும்மா மேடைகளிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் கூட மக்களிடத்தில் பிரச்சாரமும் செய்து வருகிறார்கள். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் 38, 34 வலக்கது ஃபதன்னா சுலைமான, சுலைமான் நபியை, சுலைமானை நாம் சோதித்தோம். அல்கைனா அலா குர்சிஹி ஜசதன், அவருடைய சிம்மாசனத்தின் மீது, அவருடைய ஆசனத்தின் மீது ஒரு உடலை போட்டோம். சும்மானாப், பிறகு அவர் தெரிந்து கொண்டார். இவ்வளவுதான் அதில் இருக்குதுங்க. இதான் 38, 34 என்ன இருக்குன்னு கேட்டால், சுலைமானை நாம் சோதித்தோம், அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு உடலை போட்டோம், அவர் தெரிஞ்சினார். இதை பார்த்தால் ஒன்றுமே யாருக்கும் விளங்காது. மேலோட்டம் பார்த்தோம்னு சொன்னால் அது என்னன்னு விளங்கலை. விளங்கவில்லை என்ற உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விளங்குற மாதிரி ஒரு கதையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுலைமானை சோதித்தோம் என்றால் என்னன்னு கேட்டால், சுலைமான் நபிக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தான். அந்த சாம்ராஜ்யத்தை கொஞ்ச நாள் நல்லா பறிச்சுக்கிட்டானா, அதான் சோதனைங்கிறது. சுலைமான் நபியை சோதித்தோம்னு சொன்னால், சுலைமான் நபி ராஜாவாக இருந்தார்ல, அரசராக இருந்தார். அந்த அரசாங்கத்தினுடைய அந்த அரசு பதவியை நம்ம பறிச்சுக்கிட்டு அவரை சோதித்தோம் அப்படின்னு சொல்லி சுலைமானை சோதித்தல் என்பது அவரை பதவி நீக்கம் செஞ்சதுதான் சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டானா, அந்த ஜனாதிபதி பதவியை, அந்த ராஜா மன்னருங்கிற பதவியை அவர்கிட்டேருந்து எடுத்துட்டான். எடுத்துட்டு என்ன பண்ணான்னு கேட்டால், அவர் உட்கார்ந்துருந்த இடத்துல ஷைத்தான் கொண்டே உட்கார வச்சுக்கிட்டான். ஷைத்தான் அந்த அந்த நாட்டை ஆள்ற அளவுக்கு எல்லாம் அணைஞ்சிட்டான், ஏற்படுத்திட்டான். அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு உடலை போட்டோம்னு சொன்னால் ஷைத்தானை உட்கார வச்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய தவறை விளங்கிக்கிட்டு திருந்தினார்னு அனாப்னு இருக்குது. திருந்தினார்னு அவங்க அர்த்தம் செய்யாமல் சும்மா அனாப், பிறகு அந்த பதவியை திரும்ப பெற்றுக்கொண்டார் இப்படின்னு ஒரு அர்த்தத்தை அவங்க கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதைகளை எழுதி வச்சுக்கிறாங்க. அது என்ன கதைன்னு கேட்டால், உண்மையாக இருந்தால் ஒரு கதை தான் இருக்கும், வரலாறாக இருந்தால் ஒன்று தானே இருக்கு. கதையாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறது, இதுக்கு பலவிதமான கட்டுக்கதைகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை தப்சீர் இப்னு கசீர், தப்சீருல் குர்துபி உள்ளிட்ட எல்லா விரிவுரையாளர்களும் இந்த கிஸ்ஸாக்களை தொடர்ந்து ஒரு 6-7 பக்கத்துக்கு இந்த கட்டுக்கதைகளை விளக்க உரை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த கிஸ்ஸா எப்படின்னு கேட்டால், ஒரு கிஸ்ஸா இப்னு கசீரில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கதை. அதாவது சுலைமான் நபி அவங்கள பைத்துல் முக்கத்தஸ் என்ற ஆலயத்தை எழுப்புமாறு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். இது உண்மை, கட்டளை எடுக்கிறான். கட்டளை இடும்போது என்ன அல்லாஹ் சொன்னானா, நீ இதை கட்டும் பொழுது எந்த விதமான கல் உடைக்கிற சத்தம், இரும்பு சத்தம்லாம் வெளியே கேட்கக்கூடாது. சமட்டெலாம் அடிக்கிறது, கட்டடம் கட்டினா சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி எந்த ஒரு சத்தமும் கேட்காத அளவில் இந்த கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று அவருக்கு கூறப்பட்டது. அப்படி கூறப்பட்டது என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை, சும்மா அப்படி கூறப்பட்டதான். கூறப்பட்ட உடனே அந்த பைத்துல் முகத்தஸை கட்டும் பொழுது எப்படி சத்தம் வராமல் கட்டுறது, அந்த கொத்து வேலையெல்லாம் நடக்கும்ல, கற்களை செதுக்குவாங்க அந்த காலத்துல எல்லாம், சிற்பம் அந்த தூண்கள்லாம் செதுக்கப்படும். செதுக்கும் போது என்னுடைய சத்தங்கள் கேட்கும். அந்த மாதிரிலாம் கேட்டாத அளவில் நீ என்ன செய்யணும், அந்த கட்டடத்தை எழுப்பணும்னு அல்லாஹ் சொன்னானா. சொன்ன உடனே அவர் யோசிச்சு பார்த்தாராம், அது சத்தம் வரத்தான் செய்யலாம். என்னமோ பண்ணி பார்க்குறாரு, அந்த சத்தம் வராமல் அந்த கொத்து வேலைகளை என்ன செய்ய முடியல, அந்த கல் செதுக்கிற வேலையை செய்ய முடியலை. உடனே அவருக்கு சொல்லப்பட்டுச்சான், கடலில் ஒரு சைத்தான் இருக்கிறான், கடலில் தனியாக சைத்தான் இருக்கானான், அவன் பேர் சஹ்ருன்ற அவனுக்கு பேர். அவனை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவன் இதுக்கு ஒரு நல்ல ஒரு யோசனை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி சுலைமான் நபிக்கு சொன்னாங்களாம். உடனே அவர் என்ன, அவனுடைய வழக்கம் என்னன்னு கேட்டால், அந்த கடலில் ஒரு நீரூற்று இருக்கலாம், அதில் வாரத்தில் ஒரு நாள் தான் வருவான். அவனை போய் பிடிக்கிறதா தான் என்ன செய்யணும், கடலுக்கு பக்கத்தில் ஒரு நீரூற்று இருக்கிறது, அந்த நீரூற்றில் தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி சைத்தான் என்ன செய்வான், வாரத்தில் ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு தேவையான தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போயிடுவானா. அப்போ அந்த மாதிரி வருவான். அதை வச்சு நீங்கள் பொறி வச்சு ஆளை பிடிச்சி போடலாம். அவனை கூட்டிகிட்டு வந்தால் தான் என்ன செய்யும், இந்த சத்தம் இல்லாமல் இந்த பைத்துல் முகத்தஸை கட்ட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே
உடனே சுலைமான் நபி என்ன உத்தரவு போட்டாராம், அந்த நீரூற்றில் உள்ள தண்ணியெல்லாம் இறைச்சிருங்க, இறைச்சிட்டு அதில் வந்து சாராயத்தை நிறச்சிருங்க, மதுபானத்தை ஃபுல்லாக. அதை குடிச்சவனும் போதை ஏறுவான்ல, தண்ணியை பூரா காலி பண்ணிட்டு என்ன செய்யணும்னா அதில் வந்து நீங்கள் மதுபானத்தை ஃபுல்லாக நிறச்சி வச்சுருங்க அப்படின்ன உடனே அவன் வர்றான். வந்தவுடனே என்ன செய்கிறான், இந்த மாதிரி நீ நல்ல தண்ணியாக தான் இருக்கிற, ஆனால் வந்து நீ போதை ஏற்றி எங்களை கெடுத்து விட்டுருவீல, அதனால் நான் உன்னை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டானான். அப்புறம் வந்து தாகம் தாங்க முடியலையாம், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சானா வந்து மறுபடியும் சாயந்தரத்தில் வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டானான், அந்த மதுபானத்தை குடிச்சிட்டானான். குடித்த உடனே பயங்கரமாக அவனுக்கு போதை ஏற்பட்ட உடனே சுலைமான் நபி என்ன பண்ணாங்களோ, அதை ஒரு மோதிரம் ஒன்று வச்சுருப்பாங்களாம், இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி அவர் கையில் ஒரு மோதிரம், அதை அப்படி காட்டினாங்களாம் அவன்கிட்ட. அதை கொண்டே காட்டின உடனே அதை அப்படியே பணிஞ்சிட்டானான். அந்த மோதிரத்தை பார்த்தவொடனே அது மந்திரக்கோள் மாதிரி என்ன செய்கிறாங்க, சுலைமான் நபி அந்த மோதிரத்தை வச்சு தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறாராம். இந்த மோதிரத்தில் விஷயமே இருக்குதான் அப்படின்ட்டு. இந்த மந்திரவாதியுடைய உயிர் வந்து ஒரு வண்டுக்குள்ளே இருக்குமாங்கல்ல, இந்த கதை எழுதும் போது இந்த மந்திரவாதியை கொள்றான் தான் என்ன செய்யணும், ஒரு வண்டு அங்கே இருக்கு, அங்கேருந்து 7 தீவை தாண்டி போகணும், அங்கே போய் அந்த வண்டை போய் கொண்டா தான் இவனை கொல்ல முடியும், இல்லாட்டி கொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த கட்டுக்கதையில் எழுதுவாங்கல்ல. அந்த மாதிரி இவர் ஆட்சி எதில் இருந்துச்சுன்னு கேட்டால் அந்த மோதிரத்துக்குள்ளே இருந்திருக்குது. அந்த மோதிரத்தை இப்படி காட்டினார்ல, அது அப்படியே ஆடி போய் வந்துட்டானா, இழுத்துட்டு வந்துட்டாங்களாம். அவனை கொண்டு வந்து இப்போ வந்து நம்ம பள்ளி நாங்கள் பைத்துல் முகத்தஸ் கட்டணும், அதில் சட்டம் இல்லாமல் கட்டுறதுக்கு ஒரு ஐடியா சொல்லு அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணானா, ஒரு மீன் கொத்தி பறவை இருக்குல்ல, அதனுடைய முட்டையை ஒன்று எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு சொன்னானா. எடுத்து வந்து கண்ணாடி கிளாஸை வச்சு அதை மூடி போடுங்க. மூடினோடனே அந்த பறவை வந்து தேடிட்டு வந்துச்சான் முட்டையை. பறவைகள் கொஞ்சம் தான் தேடிப்போம், முட்டையெல்லாம் தேடிப்போம், அது வழங்குதா. பறவைகள் முட்டையை தூக்கிட்டு வந்தோம்னா முட்டையை தேடிக்கிட்டா போகும். எழுதும் போது கூட அந்த கிறுக்கு பயில்களுக்கு அந்த மூளை வேலை செய்யாது போல இருக்கு. முட்டையை கோழி முட்டையை எடுத்துட்டு முட்டையை தேடி வருமா, அது வேற முட்டை விட்டுட்டு போயிடும். அப்போ அடகாத்துக்கிட்டு இருக்கிற முட்டையாக இருந்தால் கூட எடுத்துகிட்டு வந்தால் ஒன்றும் செய்யாது. அது வழங்குதா. குஞ்சியாக வந்த பிறகு தான் அந்த பறவைகள் வந்து பாசம் செலுத்துன்னு வைங்களேன், முட்டையை காணலன்னு அதை ஓடி வந்துருச்சான். முட்டையை வந்தோடனே கிளாஸுக்கு உள்ளே இருக்குது, கண்ணாடி கிளாஸில் இருக்குது, தெரிய மாட்டேங்குது. உடனே அந்த பறவை யோசனை பண்ணி என்ன செஞ்சான், ஒரு வைரக்கல்லை எடுத்துகிட்டு வந்துச்சான். அந்த வைரக்கல்லை கொண்டு வந்து அந்த கண்ணாடி மேலே வச்ச உடனே வைரக்கல்லுக்கு கண்ணாடி உடைக்கும் இல்லையா, அது வந்து உடைஞ்சிருச்சான். உடஞ்ச உடனே நினைஞ்சாங்களாம், இதான் மெத்தடு, இந்த கல்லை வச்சு நம்ம அடித்தோம்னா சத்தம் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரக்கல்லை எடுத்துக்கிட்டாங்களாம். எடுத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு நினைஞ்சாங்களாம், அந்த கற்களையெல்லாம் செதுக்கினாங்களாம், சத்தம் வரல. இப்படி சும்மா கேட்கறதுக்கு ஒரு ருசிகரமாக இருக்கிற தப்சீருங்கிற பேரில் இதில் கேட்டாலே ஒரு அருவருப்பாக இருக்குது, என்ன கதை சொல்கிறாங்கன்னு. இது தப்சீருக்கு தான் இருக்குது, அரபில் அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு சத்தம் இல்லாமல் கட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். இப்படி கட்டி கொண்டு இருக்கும் பொழுது சுலைமான் நபிக்கு ஒரு வழக்கம் என்னன்னு கேட்டால், பாத்ரூம் போனார்னு சொன்னால், மலஜலம் கழிக்க போனார்னு சொன்னால் அந்த மோதிரத்தை கழட்டிட்டு தான் போவாராம். ஏன்னா அல்லாவுடைய பேருக்கு அதில் இருக்கும் போல இருக்குது, எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த மோதிரத்தை கலட்டி வச்சுட்டு போகிறது ஒரு வழக்கம். அப்போ ஒரு நாள் வந்து அப்படி போகும்பொழுது பக்கத்தில் இவன் இருந்தானா, யாரே இந்த சைத்தான் குடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, கடல்ல இருந்து மதுபானத்தை கொடுத்து கூட்டு வந்தாங்கல்ல, அவன் தான் பக்கத்தில் நின்றானா. இருப்ப அந்த பாத்ரூமில் போயிட்டு வந்துடுறேன் தான் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொண்டே என்னஞ்சாரான், சுலைமான் நபி மோதிரத்தை கொடுத்துட்டாராம். இது வந்து மனைவியிட்ட குடும்ப வாழ்க்கை நடத்தும் போதும் பாத்ரூம் போகும்போதும் கலெக்டருடைய வழக்கமா. உடனே என்ன செஞ்சானோ, அவர் பாத்ரூம் போன உடனே செய்தான் என்ன செஞ்சானா, அந்த மோதிரத்தை தூக்கி கடலில் வீசி எறிஞ்சிட்டானான். அவர் திரும்பி வர்றதுக்குள்ள கடலில் தூக்கி வீசி எறிஞ்ச உடனே அதை ஒரு மீன் சாப்பிட்டுருச்சான். இந்த மோதிரம் போன உடனே ஆட்சியும் போயிடுச்சான் இவருக்கு. மோதிரத்தில் எல்லாம் மந்திரக்கோள் மாதிரி, அது வந்து அற்புத மோதிரம். அது இந்த அற்புத மோதிரம் அவரை விட்டு போன உடனே அவருடைய ஆட்சியெல்லாம் போயிடுச்சு. போன உடனே இந்த செய்தான் இருக்கான, இவனுக்கு சுலைமான் நபியுடைய வடிவம் வந்துருச்சான். அவர் பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு இல்லை பார்த்தா, இவனை பார்த்தா சுலைமான் நபி மாதிரி தோற்றம் இவனுக்கு வந்துருச்சான். இவன் போய் அந்த அவருடைய இடத்துல உட்காந்துக்கிட்டானா. இதான் சோதித்தோம், சுலைமானை சோதித்தோம்னா இந்த மாதிரி ஆட்சியை பறி கொடுக்குற மாதிரி சோதித்தோம். அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு உடலை தூக்கி போட்டோன்னு இருக்குல்ல, உடலை தூக்கி போட்டோங்கிறது செய்தானை தான் சொல்லுது. அவனை தூக்கி அந்த இடத்துல உட்கார வச்சுக்கிட்டோம், சுலைமான் நபி இருந்த இடத்துல அவன் போய் உட்காந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து உட்காந்துட்டானா. உட்கார்ந்தவனே அவன் வந்து எல்லா ராஜ்யம் அவனே பண்ணுறானா. இவர் இது எடுபடலையாம், யார் நம்ப மாட்டேங்கிறாங்களாம். செய்தானா இருக்கிறதுனால தப்பாக தீர்ப்பளிக்கிறானா, தப்பான ஹலால ஹராமாக்குறானா, ஹராம ஹலாலாக்குறான், அந்த மாதிரிலாம் செய்கிறான். ஆனால் ஒன்றே ஒன்று வந்து அவன் எல்லாம் செஞ்சாலும் அதை சேர்த்துக்குறாங்க. இந்த விஷயத்துல ஒன்று கரெக்டாக இருப்பாங்க. அதாவது சுலைமான் நபியுடைய மனைவிட்ட மட்டும் போக முடியலையா, அதான் மற்றதுலாம் சுலைமான் நபி இருந்துக்கிட்டாங்கன்னு தவிர அவருடைய மனைவிமார்கள்ட்ட வந்து நெருங்க முடியல. மற்ற எல்லாமே சுலைமான் நபியுடைய எல்லாத்தையுமே நினைஞ்சிட்டாங்க, கைவசத்தில் எடுத்துக்கொண்டான்.
அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒரு 40 நாள் இந்த மாதிரி ஓடி போச்சு. 40 நாள் ஓடி போட்ட உடனே ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ளே வந்து சுலைமான் நபிக்கு கடலில் எரிஞ்சது மீன் சாப்பிட்டுச்சான். அந்த மீன் என்னமோ இவர் கை கிடைச்சான். அது எப்படி கிடைச்சிக்கின்னு வேற ஒரு கதை இருக்கு. கிடைச்ச உடனே என்னாச்சு, அந்த எடுத்தாராம், மீனை அறுத்தாராம், அவன் கையில் மாட்டினாராம், உடனே ஆட்சி கைக்கு வந்துருச்சான். இப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதைத்தான் அந்த ஆயத்தை சொல்லுகிறது. இந்த ஆயத்தை சொல்லுதுன்னா இது உனக்கு சொன்னவன் ஏன் அது இது சொல்றதா இருந்தா இந்த கதையை சொன்னாலும் கத்தாதாங்கிற ஆள் சொன்னாரா, இவர் யாரு, ரசூல்லா காலத்தில் இருந்தவரா, ரசூல்லாட்ட கேட்டாரா, அல்ல சுலைமான் நபி காலத்தில் இருந்தாரா, இப்படி இந்த மாதிரி சுலைமான் நபி காலத்தில் இப்படிலாம் நடந்துன்னு சொல்வதாக இருந்தாலும் என்ன அது கிரவுண்ட் என்ன, எந்த அடிப்படையில் இவர் சொல்றாரு, ஒரு அடிப்படையும் கிடையாது. சரி, இவர் இப்படி எழுதிட்டாரா, இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னு கேட்டா இப்படி கிடையாது கதை, இந்த மாதிரி கதையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவர் வந்து அவருடைய மனைவி ஜர்ராதாண்டு ஒரு மனைவி இருந்துச்சான், சுலைமான் நபியுடைய மனைவி. அந்த 100 முண்டாட்டி இருந்துச்சாங்க அவருக்கு. அதில் வந்து இந்த பெண்ணை தான் அவர் ரொம்ப விரும்புவாராம். அந்த இவர் வந்து பாத்ரூம் போகும்போது மோதிரத்தை கழட்டி கொடுக்குற வழக்கம் இருக்குதா, அந்த அடிப்படையில் இந்த பொண்ணுகிட்ட மனைவிட்ட வந்து நினைஞ்சாரு, மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு அவர் பாத்ரூம் போயிட்டாராம். உடனே சைத்தான் என்ன பண்ணான, அதை பார்த்துட்டே இருந்தாராம். இது வேற கதை, அந்த கடல்லேருந்து பிடிக்கிற சைத்தான் இல்லை, இது வேற ஒரு சைத்தான் போல இருக்கு. சைத்தான் இதை பார்த்துட்டே இருந்தவுடனே சுலைமான் நபியுடைய வடிவத்தை அவன் எடுத்துக்கொண்டு அவருடைய மனைவிட்ட வந்து இப்போ தானே மோதிரத்தை கொடுத்தன கொடு அப்படின்னு கேட்டானான். உடனே அம்மா சுலைமான் புருஷன் தான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், மோதிரத்தை கையில் கொடுத்துருச்சான். கொடுத்தோன்னே என்ன ஆச்சுன்னு சொன்னால் உடனே வந்து அவன் கையில் ஆட்சி வந்துருச்சான். சுலைமான் நபி திரும்பி வர்றாரு, எங்கன்னு கேட்குறாரு, இப்போ தான் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொன்ன உடனே யார் நம்ப தயாராக இல்லை. தெருவா போய் கத்துறாரு, நான் தான் சுலைமான் நபி, நான் தான் சுலைமான் நபி, எல்லாம் போட்டு அடிக்கிறாங்களாம் அவரை. சுலைமான் நபின்னு யாருமே அவரை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்களாம். இவன் என்ன செஞ்சிட்டான், அந்த மோதிரத்தை கையில் எடுத்துக்கிட்டு கடலில் தூக்கி எரிஞ்சிட்டான். அதுலேயும் கடலில் தான் எடுத்துருக்கலாம். கடலில் எரிஞ்ச உடனே ஒரு மீன் சாப்பிட்டுருச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாமல் போய் என்ன பொண்டாட்டி நம்ப மாட்டேங்கிறாங்க, யாரும் சுலைமான் நம்ப மாட்டேங்கிறாங்க, அவன் போய் சுலைமான்னு சொல்லி சீட்டில் உட்காந்துக்கிட்டான். அப்போ என்ன பண்ணுற, சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு கடற்கரை ஓரத்தில் மீன் பிடிப்பாங்கல்ல, அந்த மீனை தூக்கி கூலி வேலை, மீன் சுமந்து செல்ற கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிறாராம். கூலி வேலைக்கு மீனை பிடிச்சா தூக்கி கொண்டே தர்றேன், மீன் பிடிக்கிறது, மீனை கொண்டே மார்க்கெட்டு கொண்டு போகிறது, வீட்டுக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரி கூலி வேலை சாப்பிட்ற அளவில் வந்துட்டாராம். அப்போ ஒருத்தர் மீனுக்கு தூக்கிட்டு வர்றியான்னு கேட்டவுடனே தூக்கிட்டு வர்றேன், என்ன கூலி, ஒரு மீன் கொடுத்தா போதும் அப்படின்றாராம். அந்த மீன் தான் சாப்பிட்ட மீனா. எதை சாப்பிட்டது, மோதிரத்தை வீசினான்ல அந்த சைத்தான், அது ஒரு மீன் சாப்பிட்டுருச்சு. அந்த மீன் உள்ள கூட தூக்கிட்டு போறாராம். அது கூலியாக என்ன கேட்டாராம், எனக்கு ஒரு மீன் கொடுத்தா போதும்னு சொன்னாராம். அவர் தற்செயலாக சொன்னோன்னே அந்த மீன் எடுத்து கொடுத்தா கரெக்டாக அந்த மீன் அடுத்து பார்த்தா உள்ள மோதிரம் இருக்குது, கையில் மாட்டினாரா, உடனே கவர்மெண்ட் தனியாக கையில் கிடச்சிருச்சான். இதான் நல்லா சோதிச்சோன்னு சொல்கிறானே, இதான் அந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்களா, அவனை பிடிச்சிட்டு வர சொல்லி, சைத்தானை பிடிச்சிட்டு வர சொல்லி, யார் இந்த வேலையை செஞ்சானோ அவனை பிடிச்சிட்டு வர சொல்லி இரும்பு நாளான ஒரு பெட்டியை செஞ்சு அதுக்கு சீலை வச்சு ஒரு பூட்டையும் போட்டு ஒரு முத்திரையும் போட்டு கடலில் போட்டுட்டா கேமநாள் வரைக்கும் அவன் அங்கே தான் இருப்பான். கேமநாள் வரைக்கும் என்ன செய்வான், அந்த கடலுக்குள்ள ஒரு பெட்டியில் அடைக்கப்பட்டு அந்த சைத்தான் கிடக்கிறான்னு சொல்லி அந்த தேவுகள் அடக்கினார் மொய்தீன் அப்துல் கார் ஜிலானி மங்கல். அந்த மாதிரி இவர் பேர் நினைஞ்சிருக்குது, சைத்தானை கொண்டு ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சி அது பாக்ஸுக்குள்ள போட்டு வச்சிருக்கு. சைத்தான்கிறவன் இதுக்கெல்லாம் ஒரு சாதாரணமாக விளக்கு, சைத்தான் இப்படி ஆளா கயிறில் கட்டுறவனா, அப்படிலாம் கட்டுறவன் வந்து அவன் நம்ம சைத்தானை பிடிச்சி கட்டி போட்டு போயிடலாமே. சைத்தான்கிறவன் ஹன்னாசு வசுபி சுபி சுதூரினாசு மினல் ஜின்னத்தி ஒன்னாசுங்கிறான். அவன் நமக்கு தெரியாம மறைஞ்சிருந்து உள்ளத்துக்குள்ளே கெட்ட எண்ணத்தை உண்டாக்குறவன், நமக்குள்ள வந்து பூந்துக்கிறான், நம்மளை இயக்குறான் அவன். அப்படிப்பட்டவனை கொண்டு இரும்பு போட்டில் போட்டு உடம்ப பாடியை வச்சிருக்க, இரும்பு போட்டில் போட்டுறதுக்கு, சங்கிலி கட்டுறதுக்கு அப்படி வந்து கிடையாது. பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரியான ஒரு கதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுவும் ஏறக்குறைய அதே மாதிரி உள்ள கதை தான், இப்படி உள்ள கதை. அதே மாதிரி வந்து இதுல என்ன, இவர் என்னத்தினால இவர் எல்லாம் சோதிச்சானா, அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும்ல. இவர் என்ன பண்ணாரா, மாதவிடாயா இருக்கும்போது மனைவி வீட்டை கூட்டிட்டாராம். அதுக்காக எல்லாம் என்ன பண்ணானா, உனக்குள்ள பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வந்து இதே மாதிரியான சம்பவத்தை நிகழ்த்தி காட்டினான், இப்படி எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இப்னு கசீரில் இருக்கக்கூடிய விஷயம். இது எதனால இவருடைய ஆட்சி பறிபோனுச்சு, எதனால அல்லாஹ் இவரை இந்த மாதிரி சோதிச்சான்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணத்தை சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்கன்னு கேட்டா, இவர் சுலைமான் நபி இடத்துல 2 சாரார் வழக்கு கொண்டு வர்றாங்களாம். 2 பேரும் கேஸ் கொண்டு வர்றாங்க. ஒரு ஆள் வந்து இவருடைய விருப்பமான மனைவி இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வகைராவில் உள்ளவங்க ஒரு வாதி, ஒரு ஆள் பிரதிவாதியா இருப்பாரு, அவர் சாதாரண ஆளு.
அப்ப சுலைமான் நபி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நம்ம மனைவிக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சார்பா நம்ம தீர்ப்பளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சுலைமான் நபி நியாய அநியாயத்தை பார்க்காம மனசுல அவர் நினைச்சாரா, நம்ம பொண்டாட்டியுடைய குடும்பத்தாருக்கு சாதகமா நம்ம தீர்ப்பளிச்சிருவோம் அப்படின்னு அவர் நினைச்சாராம். நினைச்சிட்டு அவர் மாத்திட்டாராம், கரெக்டா தீர்ப்பளிச்சாராம், மனசுல நினைச்சிட்டாராம். ஆனா அப்புறமேல அல்லாவுக்கு பயந்து நினைச்சாரு, கரெக்டா தீர்ப்பளிச்சாராம். இப்படி நினைச்சார்ல, நம்ம மனைவிக்கு குடும்பத்தாருக்கு சாதகமா நினைக்கணும்னு, அதுக்கு பனிஷ்மெண்டா அல்ல என்ன பண்ணா, அவருடைய அந்த ஆட்சியை கொஞ்ச நாளைக்கு பறிச்சுட்டான், சைத்தானை உட்கார வச்சு ஆட்சியை பறித்து கொண்டான்னு சொல்லி ஒரு சாரா என்ன செய்யறாங்க, காரணம் சொல்றாங்க. இன்னொரு சாரா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது ஒரு எல்லாம் பொய்யா இருக்கனால காரணம் நிறைய வரும்ல, உண்மையான காரணம் ஒண்ணுதான் இருக்கு. இன்னொரு சாரார் என்ன செய்யறாங்க, சைது மற்றும் செய்யப்புங்கிறவர் அவர் என்ன பண்றாரு, அதெல்லாம் காரணம் கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரே எப்ப பார்த்தாலும் மக்கள் கேஸ் வழக்குன்னு வர்றாங்களா, ரொம்ப டயர்டாகி போயிட்டாராம். 3 நாளைக்கு எந்த கேஸ் என்ன கொண்டு வரக்கூடாதுன்னு 3 நாளைக்கு என்ன எஸ்கேப் ஆகிட்டாராம். மக்கள் கேஸ் கொண்டு வரும் பொழுது இப்ப பார்த்தாலும் கேஸ் வழக்குன்னு இதுலயே ஈடுபட்டு தான் மனுஷனுக்கு டென்ஷன் ஆயிரும்ல. அந்த மாதிரி டென்ஷன் ஆகி என்ன செஞ்சாராம், 3 நாளைக்கு யாரும் கேஸ் கொண்டு வரக்கூடாது, யாரும் என்னை பார்க்கக்கூடாது, 3 நாளைக்கு நான் தனிமையில் இருக்க போறேன் அப்படின்னு போயிட்டாராம். உடனே வந்து அல்லாஹ் என்ன செஞ்சானா, நீ வந்து என்னுடைய அடியார்களை விட்டு நீ மறைவா இருக்க பாக்குறியா, அதுக்கு நான் உனக்கு என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு மேட்ரு. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, இது ஒரு காரணம். அவர் இந்த மாதிரி அவரை தப்பு செஞ்சாருங்கிறவங்கள சுலைமான் நபி அல்லாஹ் வந்து ஒரு ஆட்சியை கொடுத்துவிட்டு அதை பறிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லக்கூடிய கட்டுக்கதையில் இது ஒரு கட்டுக்கதை. இன்னொரு கட்டுக்கதை என்னன்னு கேட்டா, அவருக்கு வந்து சைதூன் என்று ஒரு மனைவி இருந்துச்சான். அது வந்து ஒரு போரில் வெற்றி பெற்று அந்த நாட்டில் உள்ள ஒரு பெண்ணாவ, அவளை வந்து இவர் பிடிச்சிட்டு வந்துட்டாராம். வந்தவுடனே அவர் மீது ரொம்ப விருப்பம் வச்சிருக்கிறாராம். அந்த பொண்ணு இவர் விரும்ப மாட்டேங்கலாம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரா, அது ஒன்றுமே நடக்கலையா. அது மோதிரம் தான் கையில் வச்சுக்கிறாரு, பண்ணி பார்க்க வேண்டியதானே, என்னமோ பண்ணி பார்க்குறாரா, அந்த பொம்பளை ஒன்றுமே சரி பண்ண முடியலையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சான், அந்த தகப்பனை நினைச்சு அழுவுதான். வெளிநாட்டில் அவர் கொல்லப்பட்டார் போல இருக்கு, என் தகப்பனுடைய சிலை மாதிரி ஒன்று செஞ்சு தந்தீங்கன்னா நான் அதை பார்த்து நான் ஆறுதல் அடைவேன் அப்படின்னோடனே அந்த பெண்ணுடைய தகப்பனாருடைய சிலையை இவர் செஞ்சு வந்து கொடுத்தாராம். அந்த சிலையை இவர் தெய்வமாக நினைச்சு அந்த பொம்பளை வழிபட ஆரம்பிச்சிருச்சான். இவர் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி வழிபாடு நடத்துவதற்கு ஏற்பட்டதுனால அல்லாஹ் கோபப்பார்வை போட்டு அவருடைய ஆட்சியை பறிச்சுக்கிட்டான். இப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து இப்படி நிறைய அடிக்கிறாங்க. எல்லாமே பொய்யா, எதுவுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. முதல் விஷயம் என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டா, இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய மேற்று என்ன, சுலைமானை நாம சோதித்தோம் இருக்கு. சோதித்தோம்னா ஆட்சியை பறிக்கிறதா சோதனையா? சுலைமானை சோதித்தோம்னா அல்லாஹ் என்ன சோதிச்சோம்னு சொல்லவே இல்லை. அப்ப அவரை சோதிச்சோன்னு அல்லாஹ் சொல்லலைன்னா என்ன நம்ம விளங்கிக்கிறனே, அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு, அல்லாஹ் அவருக்கு சோதிச்சு பார்த்துருக்கிறான், ஒரு கவலையை கொடுத்துருப்பான், ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவரை சோதிச்சோம் என்று சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடணும். இதுக்கு நம்ம கட்டுக்கதைகள்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு நபிமார்களும் எல்லாம் என்ன செய்யறான், சோதிச்சு பார்க்கறான். ஐயூப் நபியை கூட சோதிச்சாங்கிறான், என்னன்னு சொல்ல வச்சுக்கிறான், அவரை நம்ம கடுமையான முறையில் சோதிச்சோம், ரொம்ப கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார், அவ்வளவுதான் எல்லாம் சொல்றானே தவிர என்ன மாதிரி சோதனை, அந்த வேதனை எப்படிப்பட்டது என்றெல்லாம் நமக்கு சொல்லவே இல்லை. நம்ம என்ன நம்பிக்கிறேன்னு, ஒரு மனிதனுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு அல்லாஹ் வேதனையை கொடுத்தான் அப்படின்னு நினைக்கிறேன். சுலைமான் நபி இதை தப்பு பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அவரை சோதிச்சான் அப்படின்னு விட்டுட்டு போயிருந்தமே தவிர இதுக்கு என்ன பண்றாங்க, அவர் ஆட்சி அல்லாஹ் பறிச்சுட்டான். ஆட்சி எப்படி பறிப்பான்? அப்ப அந்த ஆட்சியை கொண்டு ஒரு மோதிரத்துக்குள்ள வைக்கணும். அந்த ஆட்சி எதுல இருப்பதா கொண்டு வரணும், இந்த மோதிரம் கையில இருந்தா ஆட்சி கையில இருக்கும், மோதிரம் போனால் ஆட்சி கையில் இருக்காது. அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது, மோதிரத்தில் தான் அவ்வளோ அடங்கி இருக்கிறது. மோதிரம் போயிடுச்சுன்னா ஆட்சி இல்லை, மோதிரம் வந்த ஆட்சின்னு அப்படித்தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம இஸ்லாமிய அடிப்படைக்கு உகந்த ஒரு கட்டுக்கதையே இல்லை, அடிப்படையெல்லாம் தகர்க்கக்கூடிய ஒரு கட்டுக்கதையா இருக்கிறது. இது பார்த்தோம், அதெல்லாம் இந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டியது என்னன்னு கேட்டால், அவரை வந்து சோதிச்சோம்ங்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கு குர்ஆன்ல. அதுல யாரு எந்த வியாக்கியானம் சொன்னாலும் தப்பு தான். சோதிச்சிருக்கான், என்னமோ சோதிச்சிருக்கான் அவரை, அது சோதனை அவர் விளங்குற அளவுக்கு இருந்திருக்கிறது, அந்த சோதனையை அவர் விளங்குற அளவுக்கு இருந்திருக்கிறது. அடுத்து என்ன வருது, அவரை சோதிச்சோன்னு வந்துருதா, அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு உடலை போட்டோம், முண்டத்தை எரிந்தோம்னு போட்டிருப்பாங்க. சில தர்ஜுமாக்கள்ல பார்த்தீங்கன்னா அவருடைய சிம்மாசனத்தின் மீது ஒரு முண்டத்தை எரிந்தோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க சில தமிழாக்கத்தில். உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முண்டத்தை எரிஞ்சோன்னா என்ன அர்த்தம், சைத்தானத்துக்கு அந்த இடத்துல உட்கார வச்சுட்டோம்னு அர்த்தம் செய்யறாங்க. நான் கேட்கிறேன், உடல் ஜசது என்ற அந்த உடல் மனிதனுக்கு இருக்கிற உடல்னா கண்ணுக்கு தெரியணுங்க. உடல்னா என்ன அர்த்தம், நம்ம கண்ணுக்கு எது தெரியுது அதான உடல்னு சொல்லுவோம். கண்ணுக்கு தெரியாத ஜீவன்கள் இருக்கின்றன, இஸ்லாமிய அடிப்படையில் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கின்றன, அதை போய் நம்ம உடல்னு சொல்ல மாட்டோம். மலக்குகளுடைய உடல் நம்ம சொல்லுவோமா?
மலக்குன்னு ஒரு படைப்பு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடல் இருக்கு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டேங்க. நம்ம கண் பார்வைக்கு இங்கே இருக்கிறாங்க தெரியல. இந்த இடத்துல மலக்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. நம்ம கிட்ட தானே இருக்கிறாங்க, நம்மள்ட்ட இருந்துட்டு இருக்கிறாங்களே. வலது பக்கம் இடது பக்கம் இருக்கத்தான் செய்யறாங்க, நம்மளுக்கு தெரியல. அதை உடல்னு சொல்ல மாட்டோம். ஜின்னு ஒரு படைப்பு இருக்கு நம்ம நம்புறோம். அதை உடல் யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். உடல்னா வெட்டினா ரத்தம் வரணும், குத்துனா உள்ளக போகணும், கண்ணுக்கு தெரியணும், பிடிச்சி தூக்க முடியணும், தூக்கி எறிய முடியணும். அதான உடல்ங்கிறது. உடல் என்று சொன்னால் எது வந்து ஜசது என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டா உடல். உடல் என்று சொன்னாலே என்னவா இருக்கணுது? கண்ணுக்கு புலனுக்கு தென்படக்கூடிய 5 புலனுக்கு தென்படணும். தொட்டு பார்க்க முடியணும், கண்ணால பார்க்க முடியணும், தடை எல்லாமே அது மாதிரி இருக்கணும், நக்கி பார்க்க கூட முடியணும். எல்லா புலனுக்கு அதன உடல் என்பது எல்லா புலனுக்கு அடங்கினா தான் என்னது அதை உடல்னு ஏத்துக்கிறோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? உடலை போட்டோங்கிறான். இவங்க என்ன பண்றாங்க? கட்டுக்கதையில சைத்தான அந்த இடத்துல உட்கார வச்சோங்கிறாங்க. சைத்தான உடலா? அட அதுக்கு பதிலாக வேற ஒரு மனுஷனை உட்கார வச்சிருந்தாலாவது கொஞ்சமாச்சு பொருந்தும். அல்லாஹ் என்ன செய்யலாம்? சுலைமானை சோதித்தோம். ஒன்று ஓகே, என்னன்னு தெரியல, விட்டுருவோம். சரி, அந்த இடத்துல யாரை கொண்டு உட்கார வச்சுட்டோம்? அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு உடலை கொண்டு போட்டுட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது இவங்க சொல்றது விளங்குவதாக இருந்தால் உடல் என்ற வார்த்தை எல்லாம் போட்டிருக்கும் போது கண்டிப்பா ஷைத்தானுக்கு உடல் இல்லை, ஜின்னுக்கு உடல் இல்லை, மலக்குக்கு உடல் இல்லை. தெரியாதுல உங்களுக்குள்ள ஷைத்தான் இருக்கானா இல்லையா? இருக்கான், ஆனா உடல் இல்லை. உடல் இருந்தா காட்டலாம், வந்தாருக்கான்னு காட்டலாம்ல. நம்ம பக்கத்தில் இருக்கிறான், ஆனா நம்மளால பார்க்க முடியவில்லை. அப்ப உடல் இல்லாதவன் ஷைத்தான் என்பது அல்லாஹ்வே சொல்றான். இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும். இப்லீஸ் இருக்கானே, அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை பார்க்கிறார்கள், நீங்கள் அவர்களை பார்க்க முடியாத வகையில் பார்க்கிறார்கள். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்லீஸ் நம்மளை பார்க்கிறான், ஆனால் அவன் பார்க்கிறான் என்பது நம்ம பார்க்க முடியாது. அப்படி அல்லாஹ் நமக்கு சொல்றான். ஷைத்தானை பத்தி சொல்லும் பொழுது அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் இப்படின்னு இருக்கிறது. அப்ப நம்ம நல்லா விளங்குது. இந்த இடத்துல ஷைத்தான்னு சொல்லி அல்ல ஜின்னுங்கிறத சொல்லி அந்த இடத்துல கொண்டு உட்கார ஜின்னு உட்கார்ந்துலாம் சொல்றாங்க. அவர் ஒரு ஜின்னை வசப்படுத்தி வச்சிருந்தாராம், அதான் சிம்மாசனத்தில் தூக்கிட்டு வந்துச்சான். அந்த ஜின்னுக்கு பதவி ஆசை வந்துருச்சான். இந்த ஆளு இடத்துல நம்ம உட்காந்துருணும்னு சொல்லி அது மோதிரத்தை கணக்கு பண்ணிருச்சான், சைத்தான் கணக்கு பண்ணுனா, ஜின்னு கணக்கு பண்ணுச்சுன்னு பல விதமா எழுதி வச்சிருக்கிறாங்க. இவங்க ஜின்னு என்று அந்த கதை எழுதி வைத்தாலும் சரி, சைத்தான் என்று எழுதி வைத்தாலும் சரி, இவங்களுக்கு உடல் இருக்கா? அல்லாஹ் வந்து உடல் இல்லைங்கிற ஒரு படைப்பாக அவங்கள படைச்சிருக்கிறான். இந்த வசனத்தில் அவருடைய சிம்மாசனத்தில் உடலை போட்டோம்ங்கிறான். உடலை போட்டோம்னு சொன்னாலே அதுல வழங்குது சைத்தான் இல்லைன்னு. அந்த சிம்மாசனத்தில் போடப்பட்டது என்ன? இல்ல சைத்தான் கிடையாது, ஜின்னு கிடையாது, அது மலக்கு கிடையாது, உடல். அது கழுத உடல்னு சொன்னாலும் கொஞ்சமா ஒத்துக்கலாம். ஒரு நாயை தூக்கி போட்டாண்டாலும் அதுக்கு உடல் இருக்குது, ஒரு பன்னியை தூக்கி போட்டுட்டாண்டாலும் ஒத்துக்கலாம். சைத்தானை தூக்கி போட்டாலும் அதுக்கு உடல் எங்கப்பா இருக்குது? அப்ப உடலை போட்டோம்னு சொல்றானே, அதை வந்து இவங்க சொல்லக்கூடிய வியாக்கியானம் அவ்வளவும் தப்பு என்பதற்கு அந்த ஜசதன்கிற அந்த ஒரு வார்த்தை போதும். இந்த கட்டுக்கதை எல்லாம் பொய் என்பதற்கு அவருடைய ஆட்சியை நம்ம பறிச்சுக்கிட்டோம், மோதிரத்தை பறி கொடுத்து ஆட்சியை விட்டுட்டாரு, அவர் இடத்துல சைத்தானை உட்கார வச்சுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் செய்வார்களே. ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் ஜசதுன்னு போட மாட்டான், அவருடைய குர்சியில சைத்தானை போட்டோன்னு சொல்லிட்டு போறான். அப்ப என்ன? வாழ்க்கையினாலா குர்சிஹி சைத்தானன், அவருடைய குர்சியில போய் நம்ம சிம்மாசனத்தில் போய் சைத்தானை உட்கார வச்சு விட்டோம்னு சொல்லிட்டு போயிருவான் அல்ல. அப்ப சைத்தானை சொல்வதற்கு தனி வார்த்தைகள் இருக்கிறது, அதை சொல்லியிருக்கலாம். அவன் ஜின்ன உட்கார வச்சு நல்லா சொல்லியிருக்கலாம். அவன் ஜசதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அது வந்து உடல், அதாவது கண், ஐம்புலனுக்கு தென்படக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை எல்லாம் போட்டிருக்கும் பொழுது இவங்களுடைய இந்த கட்டுக்கதை பொய்ங்கிறது ஃபர்ஸ்ட் விளங்கிடுது. இது வந்தவுடனே இன்னொரு கதையை கட்டுறாங்க. அது வந்து என்னன்னு கேட்டா, உடலை போட்டோன்னா இந்த அர்த்தம் இல்லை, இது ஆட்சியை பறிக்கிற விஷயம்லாம் இல்லை. சுலைமான் நபி என்ன செஞ்சிட்டாராம்? ஒரு தப்பு பண்ணிட்டாராம். என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு சொன்னா, அதாவது அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சான். குழந்தை பிறந்து குழந்தை மேல அவருக்கு ரொம்ப பாசமா. இது வேற கதை. இது அதான் சைத்தான் இப்லீஸ் ஜின்னு ஆட்சியில் உட்கார்ந்து ஒரு கதை. அது எப்படிப்பா உடல்னு சொல்ல முடியும், இது போய் உடல்னு சொல்ல முடியுமான்னு கேள்வி கேட்கிறோம்ல. இந்த கேள்வி கேட்கிற இந்த கேள்விகள்லாம் எழுந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க? கதையை மாத்துறாங்க. இல்லை இல்லை, அது இல்லை, வேற விஷயம். உடலை போட்டோம்னா அதுக்கு அர்த்தம் வேற. என்னப்பா அர்த்தம் வேற? சுலைமான் நபிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சான். இது எங்க இருக்குன்னு கேட்டா தபரானி ஹதீஸ் நூல்ல எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் தபரானிங்கிறல யஹ்யா பின் கஸீர்னு பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆளு, அவர் பேரால ரசூலுல்லாஹ் சொன்னதாக இட்டுக்கட்டி தபரானிங்கிற நூல்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி யஹ்யா பின் கஸீரும் பொய்யர், அவருடைய வாப்பா கஸீர் இருக்காரு, அவரும் பொய்யர், இட்டுக்கட்டக்கூடியவர். இவங்க வந்து சொன்னதாக எழுதப்பட்டிருக்கு. என்ன இருக்குன்னு கேட்டா, சுலைமான் நபி குழந்தை பிறந்தவுடனே சைத்தான்களை எல்லாம் கூப்பிட்டாராம். சைத்தான் அவர் கட்டுப்பட்டு நடந்தாங்க இல்ல, சைத்தான்களை எல்லாம் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்துருந்தான். எல்லா சைத்தானையும் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாங்களா சுலைமான் நபி. வந்தவுடனே எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, இது சாவக்கூடாது,
மலக்குள் மௌத்துல இருந்து தப்பிக்கிற மாதிரி எங்க வச்சா அவர் குழந்தை தப்பிச்சுக்கிறோம்னு சைத்தான் ஆலோசனை கேட்டாராம். சுலைமான் நபி அந்த சைத்தான்கள் தபரானில இருக்கு, ஹதீஸ் கிதாப்ல இருக்குங்க. ஹதீஸ்னு வந்தா எல்லாத்தையும் ஏத்துக்கணுங்கிறாங்கல்ல, இதை ஏத்துக்கிறேன்மா ஆலோசனை யார்கிட்ட கேட்கிறாரு? ஒரு நபி மூத்தை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணக்கூடியவர், எந்த ஆத்மாவும் மூத்தை சுவைச்சு தான் தீரும்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், அதை போதிக்கிறதுக்கு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் என்ன பண்றாரு? தனக்கு புள்ள பிறந்த உடனே இந்த புள்ளைய சாவாம இருக்கிறதுக்கு மலக்கல் மௌத்துல தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சைத்தான்கள்ட்ட கேட்டாராம். சைத்தான்கள்லாம் சொன்னாங்களாம், நதுகபு பிஹி இலல் மஷ்ரிக்கு கீழ் திசையில் கடைசி கொண்டே விட்டுருவோம் அப்படின்னு அந்த குழந்தைய கூட வச்சுட்டு வந்துடுவோம்னு சொன்னாங்களாம். உடனே அவர் சொன்னாரா, எஸ்லி இலைகள் மௌத்து, அது மௌத்து வந்துடும், அங்கிருந்தாலும் வந்துருவாங்களே அப்படின்ன உடனே அப்படின்னா கடலில் கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு சேர்த்தாங்க சொன்னாங்க. கடலில் ஒரு சேஃப்டி பண்ணி அங்கே கொண்டு வச்சு கடலுக்குள்ள அது மாதிரி பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு உடனே அங்கேயும் வந்துருவார், அவர் மலக்குள் மௌத்து வந்துருவார், அங்கே இருந்தாலும் தப்பிக்க முடியாது. அப்போ இந்த சைத்தான்கள் சொன்னாங்களா, நலாஹு பைனசமாய் உள்ளார், வானத்துக்கு பூமிக்கு அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருவோம். போக மாட்டார்ல, போய் பூமியில் போய் தேடுவார், கடலில் போய் தேடுவார், இங்கே தேடி விட்டு விசாம போயிடுவார். அதனால என்ன செய்யும், நம்ம பிள்ளைக்கு ஆபத்து வராது. உங்க பிள்ளை சாவக்கூடாதுன்னு சொன்னா என்ன செய்யுங்க, அந்த பிள்ளையை கொண்டையே வானத்துக்கும் பூமிக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு அங்க ஒரு செட்டிங் பண்ணி சைத்தான்கள் தான் செஞ்சு கொடுப்பாங்களே, அங்க ஏதோ ஒரு இந்த சேட்டலைட்லாம் ஒரு ராயில் அந்த மாதிரி விடுவாங்க, அதாவது சேட்டலைட் மாதிரி தயார் பண்ணி அதில் கொண்டே உட்கார வச்சிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டாராம். இது ஓகே, இப்போ பூமியில வைக்க வேணாம், வானத்தில் வைக்க வேணாம், அந்த இடத்துல உடைய என் பிள்ளைய வச்சிரு, அது சாவக்கூடாது, மௌத்து ஆகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே மலக்குள் மௌத்து டக்குன்னு வந்துட்டாராம். சுலைமான் நபிட்ட வந்து சொன்னாராம், தாவூதுடைய மகனே, ஒரு உயிரை இறைவன் கைப்பற்றி வர சொல்லி சொன்னான். அந்த உயிரை நான் மஷ்ரிக்கில் தேடி பார்த்தேன், அங்கே கிடைக்கவில்லை. மக்ரிபில் தேடி பார்த்தேன், அங்கேயும் கிடைக்கவில்லை. கடல்ல போய் தேடி பார்த்தேன், அங்கேயும் கிடைக்கவில்லை. கிடைக்கலன்னு சொல்ற தகவலை அல்லாஹ்ட்ட சொல்றதுக்கு மேலே போனா அந்த இடத்துல இருந்துச்சு அந்த உயிர், ஒரே காமிக்கு கொண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில் ஆழ்ந்தவே நிப்பாட்டி இருக்குது. அவர் போற வழியில் நினைச்சிருக்கு நிப்பாட்டி வச்சிருக்குதான். உடனே அதை கைப்பற்றி நினைச்சிட்டேன், நான் அல்லாஹ்ட்ட கொண்டு போயிட்டேன், இந்த தகவலை ஒன்று சொல்றதுக்காக வர்றேன். உடனே அப்புறம் அதை அப்படின்னு சொல்லிட்டு இந்தா அந்த உடல் உயிரை எடுத்துக்கிட்டேன்ல, இந்தா பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி உடலை கொண்டாந்து கொடுத்துட்டாரா மலக்குள் மௌத். அந்த இடத்துல இருந்த உடலை கொண்டு வந்து அந்த உடலை தான் குருசியில் கொண்டு போய் போட்டாராம். அவரை சோதிச்சு என்ன பண்ணோம்னா, ஒரு உடலை அந்த சிம்மாசனத்தில் போட்டோம் இருக்குல்ல, இந்த மாதிரி மவுத்துல தப்பிக்கிறதுக்கு இப்படிலாம் ஐடியா பண்ணிடலாம் நீங்க அப்படின்னு சொல்லி மலக்கு என்ன பண்ணாரா, அவர் உயிரை எடுத்துக்கொண்டு பாடியை கொண்டாந்து அவர் உட்கார்ந்து சேர்ல இருந்தா அப்படி அப்படின்னு சொல்லி அந்த சேர்ல போட்டாராம். அப்பதான் ஆஹா நம்ம பெரிய மேஜர் மிஸ்டேக்ல பண்ணிட்டோம், இப்பதான் நமக்கே வழங்குது பெரிய மேஜர் மிஸ்டேக், அவருக்கு இப்பதான் வழங்கியிருக்கு. சுலைமான் நபிக்கு இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகு ஆஹா அவர் பெரிய தப்புல பண்ணிட்டோம்னு சொல்லி அவர் தெரிந்து விட்டார். அப்ப சுலைமான சோதிச்சோம்னா இது ஆட்சி மேட்ரு கிடையாது, வேற ஒரு மேட்ரு. கதை பாருங்களேன், இட்டுக்கட்ட ஆரம்பிச்சா இப்படித்தான் போகும். அவன் சொன்னா ஏத்துக்கலாம், அந்த அறிஞர் சொன்னா ஏத்துக்கலாம், அந்த அறிஞர் சொன்னா இருக்கிற சொன்னதை ஏத்துக்கலாம். கற்பனை பண்ணுவதையெல்லாம் நீங்க ஆதாரம் ஏத்துக்கிட்டீங்களா, கிரவுண்ட் இருந்து சிந்திச்சா ஓகே. இதுல கதைகள்லாம் சிந்திச்சு வர்றதா, இதெல்லாம் இப்படிலாம் நடந்துச்சுன்னா நடந்து இருக்கணும், இல்லைன்னா கற்பனை தான் பண்ணணும். தகவல் அடிப்படையில் தான் வரலாறுகளை முடிவு செய்யணுமே தவிர கற்பனை அடிப்படையில் முடிவு செய்ய முடியாது. இவங்க கற்பனை பண்ணி என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி பண்றதுனால மாட்டிக்கிறாங்க. இதுதான் அர்த்தம். இப்ப அர்த்தம் செஞ்சு பாருங்க, உலகத்து பத்தன்னா சுலைமானை நாம் சோதித்தோம். எதுக்கு சோதிச்சோம்? அல்லாட்டும் தப்பிக்க பார்த்தார்ல, அதுக்காக சோதிச்சோம். சோதிச்சு அவருடைய சிம்மாசனத்தில் உடலை போட்டோன்னா அவர் பெத்த பிள்ளையுடைய உடலை நெஞ்சிட்டோம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கதை தபரானில் இருக்கிறது. இப்படி ஒரு கதையும் கட்டி வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா இன்னொரு கதை இல்லை, அதெல்லாம் கிடையாது. அப்படி இப்படி சுலைமான் நபி போய் மௌத்திலும் தப்பிக்கிறது அப்படிலாம் செய்வாரா? அப்படிலாம் செய்ய மாட்டாரு, வேற ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கதை. ஒரு விஷயத்தை அதாவது இல்லாத ஒன்றை அதை நுழைக்க நினைக்கும் பொழுது எப்படியெல்லாம் கிறுக்கு பிடிக்குன்னு பாருங்க. அது என்னன்னு கேட்டா, இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவங்க அந்த அந்த ஹதீஸ் சரியில்லாத ஹதீஸ் இருந்தாலும் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்கன்னு கேட்டா, சுலைமான் நபி அவருக்கு 100 மனைவி இருந்தாங்களாம். அவர் என்ன பண்ணாராம், நான் ஒரு இரவிலே 100 மனைவியோட நான் குடும்பம் நடத்துவேன். இந்த ராத்திரி, இந்த வரக்கூடிய ராத்திரிக்கு என்ன செய்ய போறேன், 100 மனைவியோட நான் குடும்பம் நடத்துவேன். 100 பேர் ஆம்பளை பிள்ளைய பெற்றெடுப்பாங்க. அந்த 100 ஆம்பளை பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய பாதையில போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி சொல்றாரு. அத்தூஃபண்ண கண்டிப்பா இது நடக்கும்ங்கிறார். இந்த இரவுல நான் 100 பேர்ட்ட குடும்பம் நடத்த போறேன். இவங்க 100 பேர் ஆம்பளை பிள்ளைய தான் பெறுவாங்க. அந்த 100 ஆம்பளை பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய பாதையில போரிடக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப மலக்கு பக்கத்தில் இருக்கிறாராம். அவர் சொல்லி கொடுத்தாராம், குல் இன்ஷா அல்லாஹ்,
என்னப்பா அப்படி சொல்ற? அப்படி சொன்னா கூட இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம்ப்பா, நீ நபியா இருந்துட்டு என்ன செய்யற, கண்டிப்பா இது நடக்கும்ங்கிறேன்னு இன்ஷா அல்லாஹ் சொல்லுன்னொடனே ஃபலம் யகுல், அவர் சொல்லலையா, சொல்லி கொடுத்தும் சொல்லலையா. நபி நம்ம கூட மறந்துட்டா கூட பிஸ்மில்லா சொல்லுப்பானா, பிஸ்மில்லான்னு சொல்லிடுவோமா இல்லையா? ஒரு நபி பண்றாரு, நான் கண்டிப்பா இது நடந்தே தீருங்கிறாரு, மலக்கு இருந்து சொல்லி வேற கொடுக்குறாரு இன்ஷா அல்லாஹ் சொல்லுண்டு, அவர் சொல்லலையா. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணான்னு அது மாதிரி நடந்துச்சான். 100 பேர்ட்டையும் ஒரே நாளில் குடும்பம் நடத்தினாராம். நடத்தின உடனே 100 பேர் பிள்ளை பெற்றாங்களாம். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு மனைவி மட்டும் என்னஞ்சுட்டா முழு பிள்ளை பெற முடியும், அறப்பிள்ளையாம். நிஸ்பையின் சாண்டு வருது. அறப்புள்ளன்னா என்ன, அறகுறையா வந்திருக்குமா, பாதி உறுப்பு இருக்கும், இல்லை எப்படியோ அறப்புள்ளன்னு வருது. முழு பிள்ளையாக பெற முடியல. அந்த மாதிரி இவர் சொன்னதுக்காக வேண்டி அந்த பாதி இதை பண்ணியாச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இவர் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லியிருந்தா அப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் சொல்லாம விட்டாரு. அதனால அல்லாஹ் என்ன தண்டிக்கிற மூலமாக இதான் ஜசது. இந்த பாடியத்தை போட்டு வந்தா அவன் புள்ள இந்த மாதிரி சொன்னீல, என்னை மறந்துட்டு சொன்னீல, இந்த அறப்புள்ள தான் உனக்கு, அறப்புள்ள ஜசது தானே, உடல் தானே, இந்த உடலை கொண்டு போய் குர்சியில் அல்லாஹ் போட்டுட்டான். இது புகாரில் இந்த சம்பவம் எழுதி வச்சிருக்கிறது. இதுதான் அந்த ஆயத்துடைய அர்த்தம் ஹதீஸ்ல வரல, இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா சொன்னதாக ரசூலுல்லாஹ் பேர்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய குளறுபடி இருக்கு. ஏன்னா நீங்க புகாரில் இருக்கணும்னு உடனே அப்படி ஏத்துக்கிற முடியாது. ஏன்னா நிறைய அடிப்படையான விஷயங்களை பார்க்கணும். புகாரில் இருக்கிறது ஆட்கள் சரியா இருக்கிறாங்களாக மட்டும் பார்த்து சஹீன்னு சொல்லுவாங்க. ஆட்கள் சரியா இருக்கிறத மட்டும்தான் புகாரி இமாம் பார்ப்பாரு. கருத்து சரியா இருக்குதான்னு பார்க்கறது தனித்துறை. அது இதனுடைய கருத்து சரியா, மெசேஜ் சரியா, இது எந்த குர்ஆன் வசனத்தில் மோதுகிறதா, அது இஸ்லாமிய ஃபண்டமெண்டலுக்கு ஒத்து வருதா அப்படிங்கிறது எல்லாம் பார்க்கறது வேற வேற துறை. இந்த சம்பவத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கக்கூடியது. புகாரில் எங்க இருக்குன்னா இது 5242 இருக்குது, 6639 இருக்குது, 6720 இருக்கிறது, 7469 இருக்கிறது, 3424 இருக்கிறது. இவ்வளவு இடத்துல புகாரில் இந்த சம்பவம் கொஞ்சம் முன்ன பின்ன வார்த்தைகள் மாறி இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன அடிப்படை நீங்க பார்க்கணும்னு கேட்டா, ஒரு மனிதர் ஒரு இரவுல 300 மனைவியோட குடும்ப வாழ்க்கை நடத்துறாருன்னு வைங்க, அது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். மார்க் அடிப்படையில் அது தப்புன்னு சொல்லிட முடியாது, அதை விட்டுருவோம், அது போக வேண்டியது. எப்படி நடக்கும், டைம் இருக்கா முதல்ல அப்படிலாம் யோசிச்சு பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடும். இருந்தாலும் சரி அதை விட்டுரும். அதுல மார்க்க ரீதியா எந்த ஒரு நடைமுறை சாத்தியமற்றதுங்கிற வகையில தான் இடைஞ்சல் வருதே தவிர மார்க்க ரீதியா இது குர்ஆன் ஆயத்துக்கு ஹதீஸுக்கு மாத்தமில்ல, விட்டுருங்க. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் 100 மனைவிகள்கிட்டையும் நான் குடும்ப வாழ்க்கை நடத்துவேன், 100 பேர் ஆம்பளை பிள்ளையை பெறுவாங்கிறார். இது எப்படி சொல்ல இயலும்? இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் இப்படி சொல்வது அனுமதிக்குமா? இஸ்லாமிய அடிப்படையில் ஒருவன் மனைவியோட குடும்ப வாழ்க்கை நடத்தினால் அது கருவா உருவாகுமான்னு கன்ஃபார்மா சொல்ல இயலுமா? ஒரு மனைவியோட அவன் 1 வருஷம் குடும்பம் நடத்தினால் கூட சொல்ல இயலாது. 100 மனைவியோட ஒரே நாள் அவர் குடும்பம் நடத்துறாரா, அவர் அடிச்சு சொல்றாரு 100 பேர் ஆம்பளை பிள்ளை தான் பெற்றெடுப்பாங்க. இது எப்படி இப்படி ஒரு நபி இப்படி சொல்லுவாரு? இது அல்லாஹ் 5 விஷயம் அவனுக்கு சொந்தம்ங்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், 5 விஷயத்தை அவனைத்த ஹம்சுன் லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹம்சுன் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ், 5 காரியங்களை அல்லாஹ்வை தவிர யாருமே அறிந்து கொள்ள இயலாது அப்படிங்கிறாங்க. அது 5 காரியம் என்னங்கிறதுல மழை ஒண்ணு, கேமரால் எப்போதுங்கிற விஷயம் ஒண்ணு, மழை எப்போ பெய்யும், எவ்வளவு பெய்யும், எவ்வளவு நேரத்துக்கு இருக்குங்கிற சொல்ல முடியாது. கேமரால் என்னைக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தான் அடுத்த நாளைக்கு என்ன சம்பாதிக்க போறான்னு அவனுக்கு இன்னைக்கு சொல்ல இயலாது. நாளைக்கு உங்களுக்கு என்ன வருமானம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. நாளைக்கு நான் என்ன சம்பாதிப்பேன் என்பதை ஒரு மனிதனால் சொல்ல முடியாது. எந்த இடத்தில் ஒரு மனிதன் மரணிப்பான் என்பதை சொல்ல முடியாது. 4 விஷயம். 5வது மேட்டர் என்னன்னு கேட்டா, ஒரு கருவறையில் என்ன உருவாகும் என்ன உருவாகாது என்ற விஷயத்தையும் அவன் தான் அறிவான். யஅலமு மா ஃபில் அர்ஹாம் இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸிலுல் கைஸ வ யஅலமு மா ஃபீ கதின் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்ஸுன் பி ஐயி அர்லின் தமூத். இப்படி 5 விஷயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதுல ஒரு மேட்ரு தான் இந்த பொம்பளை எத்தனை பிள்ளை பெறுவாளா பெறமாட்டாளா, இந்த கருவுல கருவறையில் கரு ஜனிக்குமா ஜனிக்காதா, ஜவானாலும் சொல்ல இயலாது. அப்ப அது எனக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு செய்தி என்று அல்லாஹ் சொல்றான். இவர் என்ன பண்றாரு, 100 பேரும் பிள்ளை பெறுவாங்கிறார். ஒரு தப்பு. 2வது 100 ஆம்பளை பிள்ளை தான் பெற்றெடுப்பாங்களாம். 100 பேரும் பெற்றெடுப்பார்கள். அந்த 100 என்னவா தான் இருக்கு, 100 பேர் ஆம்பளை பிள்ளை தான் பெற்றெடுப்பார்கள். ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுப்பார்கள் சொன்னது அது ஒரு அவன் ஆடும்போது அவன் தான் மாற்றி அமைக்கிறான். அந்த 120 நாள் ஆன பிறகு மலக்கு கேட்பாரான், ஊதிட்டு கேட்பாரான், அல்ல என்ன ப்ரோக்ராம் பண்ணு கேட்பாரான். ஆம்பளைன்னு பண்ணவா, பொம்பளைன்னு பண்ணவா, நல்ல வேண்டு பண்ணவா, கெட்ட வேண்டு பண்ணவா, எப்படி ப்ரோக்ராம் பண்ண அப்படின்னு மலக்கு கேட்பார். சொன்ன ஹதீஸ் 120வது நாள்ல மலக்கு உயிரை ஊதுவார்னு அந்த ஹதீஸ்ல அப்படி வருது. அப்ப அவங்க தான் தீர்மானிக்கப்படுற விஷயத்தை இவர் என்ன பண்றாரு, ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொல்றாரு. எப்படி சொல்லியிருப்பாரு நபி? சொல்லியிருப்பாரு எப்படி?
நபியுடைய தரஜா எந்த ஒரு மூமின் சொல்ல முடியாதுங்க. எத்தனை நபிமார்களுக்கு பிள்ளை இல்லாத தெரியல. இன்னும் சொல்ல போனா ஜக்கரியா நபி இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அல்லாட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், உனக்கு குழந்தை பிறக்கும் போன்னு சொல்லிட்டான். நற்செய்தி சொல்லிட்டான், யஹ்யான்னு பிறக்கும். அவர் என்ன பண்றாரு, என் மனைவி கருவுல குழந்தை உண்டாயிருச்சுங்கிற ஒரு அடையாளம் சொல்லுங்கிறார். கண்டுபிடிக்கலான்னு சொல்ற உண்டான பிறகு அவர் என்ன செய்யறாரு, யாரெல்லாம் அதுக்கு ஒரு ஆயத்தை நீ உண்டாக்கு, ஆயத்துக்கு அல்லாத்து கல்லிமன்னாச தலாசலையாலின் சவியா. அதான் என்ன செய்யறாருன்னா, நான் மனைவி விட்டு சேர்றேன், டெய்லி நான் சேர்ந்துக்கிட்டு இருப்பேன், என்னைக்கு சேரும் பொழுது அந்த கரு தரிக்குது எனக்கு தெரியணுங்கிறார். நம்பிக்கை வருவதற்கான கரு தரிச்சு ஒரு 3 மாசம் கழிச்சு தான் 2 மாசம் கழிச்சு தான் குழந்தை இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிற முடியும். இவருக்கு அவசரம் என்னன்னு கேட்டா அது தரிச்ச அன்னைக்கே தெரியும்னு ஆசைப்படுறாரு. அந்த கரு வந்து கருவறைக்குள்ள போயிடுச்சுங்கிறது எனக்கு அப்பவே தெரியணும், நான் சந்தோஷப்படுவதற்காக வேண்டி நான் தெரியணும்னு கேட்கிறாரு. அப்ப இதுல என்ன விளங்குது, கருவில் குழந்தை ஜனித்து விட்டால் கூட பக்கத்தில் இருக்கிற புருஷனால் வந்து கருவுல இருக்குன்னு சொல்ல இயலா, நபிக்கு சொல்ல இயலான்னு விளங்குது. 7 என்றால் கேட்கிறாரு, 7 என்று இருந்தால் மனைவிட்டு சேர்ந்தவனே உனக்கு குழந்தையை தந்துட்டேன்னு சொல்ல வேண்டியான. என்னைக்கு அவர் சேரும் பொழுது குழந்தை உண்டானுச்சோ அப்ப என்ன செய்யணும், இன்னைக்கு ஒரு பிள்ளை தந்துட்டேன் அப்படி சொல்லணுமா இல்லையா. அவர் என்ன கேட்கிறாரு, ரபிஜா அல்லி ஆயாங்கிறாரு, எனக்கு ஒரு அற்புத அத்தாட்சியை கூட அல்லாண்டு. அல்லாஹ் என்ன சொல்றான், 3 நாளைக்கு உன்னால பேச முடியாது, அப்படினால என்னைக்கு வருது அன்னைக்கு உண்டாடுச்சுன்னு விளங்கிக்க. பேங்கிற வாய் வர மாட்டேங்குது. அவர் மனைவி விட்டு டெய்லி சேர்றாரு, சேர்ந்துட்டு காலையில் வந்து பேசுறாரு, பேச முடியுது, அப்போ உண்டாவல. அடுத்த நாள் பேசி பார்க்கிறாரு, பேச முடியுது, அப்போ ஒன்றும் உண்டாவல. அடுத்த நாள் பேசுறாரு, பேச்சு வரல, அப்போ உண்டாயிடுச்சு. வாய் வரமாட்டேங்குது. 3 நாளைக்கு பர்மனண்டால அப்படி ஆக்கல. 3 நாளைக்கு அவருக்கு என்னைக்கு பேச முடியாமல் உனக்கு போகிறதோ அப்ப நீ தெரிஞ்சிக்க, ஓ மனைவி கருவுல வந்து குழந்தை உண்டாயிடுச்சுன்னு தெரிஞ்சிக்க. என்ன வழங்குது, உருவான பிறகு கூட இவர் உருவா முந்தி சொல்றாரு. இவர் ராத்திரி தானே போக போறேன், 100 பேர் கரு உண்டாவார்கள் முன்னாடி இவர் சொல்றாரு. உருவான பிறகு கூட சொல்ல முடியாது அல்லாஹ் சொல்றான். ஆயத்தை அல்லாஹ் போட்டு அவனா ஒரு அடையாளத்தை காட்டி தரும்போது ஜக்கரியா நபி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப புள்ள 100 பேர் புள்ள பெறுவாங்கிறது ஃபர்ஸ்ட் தப்பு. 2வது 100 பேர் ஆம்பளை புள்ள தான் பெறுவாங்கிறது தப்பு. அந்த 100 ஆம்பளை பிள்ளையும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. எத்தனை நபிமார்களுடைய பிள்ளைகள், நூஹ் நபிக்கு புள்ள காஃபிரா இருந்திருக்கிறான், அப்படிலாம் இருந்திருக்குது. அப்ப இவருக்கு பிறகு அந்த 100 பிள்ளையும் அப்படி சாலிஹீன்களா, சாதா சாலிஹீன் இல்லையா, யுகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போராடக்கூடிய போராளிகளாக அந்த 100 பேர் இருப்பார்கள்னா அவ்வளவு பேரும் நல்லடியார்கள் அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு. எனக்கு 100 புள்ள பிறக்கும், 100 ஆம்பளை பிள்ளையா தான் பிறக்கும், 100 சொர்க்கவாசிகளா தான் இருக்கும்னா எப்படி, அது எப்படி சொல்ல முடியும், யாரு சொல்ல முடியும், எந்த நபிக்கு சொல்ல முடியும்? அப்ப இந்த இவ்வளவும் சொன்னார்னு வருது, இது நபி சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. அது விட்டுருவோம். சரி, மலக்கு சொல்லி கொடுக்குறாருல, இன்ஷா அல்லாஹ் நபா சொல்லிக்கலாம்ல, நபி மாட்டேன் இருப்பாரா? மலக்கு சொல்றாரு இன்ஷா அல்லாஹ்னு பலமைக்குள் சொல்ல மாட்டேன்றார், அவர் சொல்லலையா? அது எப்படி சொல்லாம, சொல்லி கொடுத்து இப்படி சொல்லாம இருப்பாரு? அப்ப இது நபிமார்களுடைய அந்தஸ்தை கெடுப்பதற்காக வேண்டி ஏதோ ஒரு வகையில் ஏதோ குழப்பம் இருக்குன்னு வழங்க. சில பேர் சொல்லுவாங்க 100 பிள்ளை பெருமட்டு வகி அடிப்படையில் சொல்லியிருக்கலாம்ல, நபியா இருக்கிறதுனால அல்லாஹ் வகியில பண்ணியிருப்பான். வகியில பண்ணுனா ஏன் 99 பிள்ளை பிறக்குது? வகியில வந்திருந்தா 99 பிள்ளை ஒரு அரை பிள்ளை பிறக்குது, பனிஷ்மெண்ட்ல பண்றாரு, வகியில வரல. வகியில் வந்தால் ஏன் தண்டிக்கப்படுறாரு அவரு? வகியில வந்ததை அவர் சொன்னாரே, ஆனால் அதுக்கு எதுக்கு அல்லாஹ் பனிஷ்மெண்ட் பண்றான்? அதுக்கு ஏன் ஒரு பிள்ளை அரை பிள்ளை ஆக்குறான்? வகி வராமத்தான் சொல்லியிருக்கிறார் அவர். வகி வந்து சொன்னால் இன்ஷா அல்லாஹ் சொல்லணுங்கிற அல்லாவே சொல்லிவிட்டான் கூப்பிட்டு, ஏய் உனக்கு 10 பிள்ளை பிறக்குண்டு, அடுத்த நம்ம சொல்ல போறோம் 10 பிள்ளை பிறக்குண்டு, இன்ஷா அல்லாஹ் போடணுமா? நீ இன்ஷா அல்லாஹ் போட்டு அல்லாஹ் நம்மளன்னு அர்த்தம். அல்லாஹ்னு ஒன்று சொல்லியிருக்கான் மெசேஜ், நம்மளா சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தான் இன்ஷா அல்லாஹ் போடணும். இது அல்லாஹ் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டா, அப்படி உனக்கு 10 குழந்தை பிறக்கும் அல்லாஹ் நம்மகிட்ட சொல்ல மாட்டான், ஒரு பேச்சு உங்கள்கிட்ட வந்து சொல்லிவிட்டான், உனக்கு 10 குழந்தை பிறக்க போகுது பாண்டு. நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்லும் போது இன்ஷா அல்லாஹ் 10 பிள்ளை பிறக்குன்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பா 10 பிள்ளை பிறக்கும்டா அப்படிதான் சொல்லணும். அதுக்கு இன்ஷா அல்லாஹ் அதை நாடிட்டான்ல, அல்லாஹ் தான் நாடிதான் சொல்லிவிட்டான்ல. அப்ப நபிக்கு வந்து இது வஹீல சொன்னார்னு சால்சா பண்ணுவாங்க. வஹீல சொன்னா இப்படி தண்டிக்கிறது அல்லாஹ் இப்படி தண்டிப்பான், வஹீல சொன்னா இப்படி குற்றம் ஆகும், வஹீல சொன்னா 100 பெற்ற வேண்டியதானே, வஹீல சொன்னது 1/2% கம்மியா போகுது, 99 தானே நிறைவேறி இருக்குது, 1/2% நிறைவேறலையே. அந்த அரப்புள்ள வந்து ஜிஹாத் பண்ணாத, அரப்புள்ள அல்லாஹ்வுடைய பாதையில போரிடாத, ஒன்னு ஃபெயிலியர் ஆனா டோட்டல் ஃபெயிலியர் ஆயிருமே, வஹி பொய்யாகுமா? இது வஹீல எல்லாம் அவர் சொல்லல, சும்மா சமாளிக்கிறது சொல்லுவாங்க. அது போக இந்த சம்பவத்தை எடுத்தா ஒரு சம்பவம் தான் ஒரு தடவை நடக்கிறது, அதுல நம்பர் குழப்பத்தை பாருங்களேன். 5242 100 மனைவி விட்ட அவர் வந்து இந்த மாதிரி நான் எனக்கு 100 மனைவி இருக்கிறாங்க, 100 மனைவி பிள்ளை பெறுவாங்கன்னு சொன்னாரா, புகாரில தான். அதே அபூ ஹுரைரா அறிவிக்கிறாரு 5242 அப்படி இருக்குது. ஆனா 6720 6639 இருக்குன்னு கேட்டா 90 மனைவின்னு வருது. 90 மனைவி எனக்கு இருக்கிறது,
90 பேர்ட்டையும் நான் வந்து இன்னைக்கு குடும்பம் நடத்த போறேன், 90 பேரும் பிள்ளை பெறுவாங்க, 90 பிள்ளையும் அல்லாஹ்வுடைய பாதையில போரிடக்கூடியதா இருக்கும். 190 ஆகுது. ஒரே ஆள் தான், ஒரே சம்பவம் தான், 190 ஆகுது. அந்த மிஸ்டேக்குகள் அல்லாஹ் அப்படி காட்டி கொடுத்துறான், நிறைய மிஸ்டேக்குகளை. புகாரில 7469 என்ன வருதுன்னு கேட்டா 90 60 ஆகுது. ஏறக்குறைய 50% ஓடி போச்சு 100ல இருந்து. பாத்தீங்கன்னா 100 மனைவிங்கிறாரு, இது என்னது 60% தானே வருது. என்ன 60 மனைவி இருக்கிறார்கள், எனக்கு 60 பேர்த்தையும் நான் குடும்பம் நடத்த போறேன், 60 பேரும் பிள்ளை பெறுவார்கள், 60 ஆம்பளை பிள்ளையா இருக்கும். அந்த 60 ஆம்பளை பிள்ளை அல்லாஹ்வுடைய பாதையில வந்து போரிடக்கூடியவர்களா இருப்பார்கள் அவர் சொன்னதாக புகாரில 7469. இதை அபூ ஹுரைரா தான் அறிவிக்கிறார். ஒரு அபூ ஹுரைரா தான் அறிவிக்கிறாரு. 60ங்கிறாரு, ஒண்ணுல 90ங்கிறாரு, ஒண்ணுல 100ங்கிறாரு, ஒண்ணுல 70ன்னு சொல்றாரு. புகாரில 3424ல 70 எல்லாம் புகாரில தான் இருக்கு, 4 புகாரில தான் இருக்குது. அதாவது 90 100 90 60 70. வேற வேற நூல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நம்பர் இதே ஆள் தான் அறிவிக்கிறாரு. நான் புகாரில மட்டும் நாளை சொல்றேன், 99 வருது, 50 வருது, 40 வருது, பல பல நூல்கள்ல பல விதமா வருது. இந்த ஒரு நூல்லையே இப்படி ஒரு ஆள் வழியாக அறிவிக்கிற ஒரு நூல்லையே இதெல்லாம் வரக்கூடிய விஷயமும், அவர் குழந்தை உருவாவதை பற்றி சொன்ன அந்த தகவலும், இன்ஷா அல்லாஹ் சொன்ன மறுத்ததும் எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொன்னா நமக்கு தெரியாத ஏதோ ஒரு ராங் உள்ள இருக்குது. இஸ்லாமிய ஃபண்டமெண்டலை அது வந்து தகர்க்கிற மாதிரி சம்பவமா இருக்கிறது. கண்டிப்பா இது நடந்திருக்கான்னு விளங்கிக்கணும். இப்போ என்ன அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா இந்த அரப்புள்ளே போட்டதை தான் சொல்றாங்க, அது கிடையாது. அப்ப நம்ம என்ன விளங்குறோம், சுலைமான் நபியை நம்ம சோதிச்சோம், அது ஓகே, ஏதோ சோதிச்சிருக்கான், சோதிச்சது அப்படி உங்களுக்கு விளாவாரியே சொல்ல தேவை கிடையாது. அவ்வளவு இதை என்ன பாடம் என்ன, சுலைமான் நபியை சோதித்தோம் அல்லாஹ் சொல்வதிலிருந்து நமக்கு ஒரு பாடம் என்னன்னு கேட்டா, உலகத்தில் யாருக்கும் வழங்காத சாம்ராஜ்யத்தை ஒருத்தருக்கு வழங்கினால் கூட 2 தட்டுவான் அல்லாஹ். அதாவது பாடம். அவருக்கு எந்த குறையும் வைக்கவே இல்லை. சுலைமான் நபிக்கு வந்துங்க யாருக்கு குறை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு போகலாம். குர்ஆனை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு குறையும் இல்லாம வாழ்ந்த ஒரு மனிதர் இருக்காருன்னா யார் தான்? காத்தவர் சொல்ல கேட்குது, இந்த ஷைத்தான் அவர் சொல்ல கேட்குது. அரண்மனை கட்டி வச்சுக்கிறாரு, அந்த அம்மா வருது, நடந்து வரும்போது தண்ணி நினைச்சுக்கிட்டு ஆடையை தூக்குதான். தரை அப்படி இருக்கு, இந்த தரையை அவர் போட்டு வச்சுக்கிறாரு. எப்படி போட்டு வச்சுக்கிறாரு, அதுல தண்ணி ஓடுதுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வர்ற மாதிரி அந்த காலத்தில் அவர் போட்டு, இந்த காலத்தில் அவர் போட முடியாது, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காலத்தில் போடுறதுக்கு. அந்த காலத்தில் அவர் போட்டு வைக்கிற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு கொடிகட்டி வாழ்ந்தார்னு சொல்றோம்ல, அப்படி அந்த மாதிரி வாழ்ந்த உடனே அவர் அல்லாஹ்னு நினைச்சிடக்கூடாது. 2 தட்டு திட்டி அவரையும் சோதிச்சு பார்ப்பேன், ஏதோ கொடுத்துருவேன், எல்லாம் தந்துருக்கேன்ல, உனக்கு ஒரு தீராத ஒரு நோயை தருவேன், உனக்கு அதை தருவேன், இதை தருவேன், என்னத்தை நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று சோதனைன்னா ஒரு மைனஸ் தானே, எல்லாம் பிளஸ்ஸா இருந்தாலும் கூட அவர் ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணாரு, அவரை நம்ம ஒரு சோதிச்சோம், அவருக்கு எல்லாம் கொடுக்கலன்னு அர்த்தம். இது என்ன நம்ம ஆறுதல் அடையணும்டா, அடே ஆனப்பட்ட சுலைமான் நபி அல்லாஹ் வந்து ஒரு கண்ணை விரல விட்டு ஆட்டி விட்டாண்டா விட்றா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வைங்களேன். சுலைமான் நபி நினைச்சுக்கிறேன் எல்லாமே நல்லதாகவும் கொடுக்க மாட்டான் அல்லாஹ் எல்லாருக்குமே, அவருக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறான், அது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அவருடைய குர்சியில சிம்மாசனத்தில் உடலை போட்டோன்னு இருக்குல்ல, இந்த உடலை போட்டோங்கிற விஷயத்துக்காகத்தான் இவ்வளவு கட்டுக்கதைகளும். இந்த உடல் என்ன, அரை பிள்ளைய போடுறது, அல்ல செத்து போன பிள்ளைய ஆகாயத்தில் கைப்பற்றப்பட்டு கொண்டு வந்த பிள்ளைய கொண்டு போடுறது, அல்ல சைத்தானத்துக்கு ஒரு குர்சியில போடுறது என்றெல்லாம் விளக்கம் சொல்றாங்கல்ல. இந்த விளக்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த வார்த்தையிலிருந்து விளங்கக்கூடிய ஒரு விளக்கம் இருக்கிறது. அதை கூட நம்மளா சொல்லல, அந்த காலத்திலேயே சொல்லியும் இருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு சிலர் சொல்லி இருக்கிறார்கள், அது ஒரு மட்டமான சொல்ல சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது கரெக்டான சொல்லா இருக்கிறது. அவர் என்ன ஒரு அது வந்து குர்துபியில சொல்லி காட்டுறாரு. அதாவது சுலைமானுடைய குர்சியில சிம்மாசனத்தில் உடலை போட்டோன்னு சொல்றது இருக்குல்ல, அது வந்து சுலைமானத்தான் சொல்லப்படுது, சுலைமானத்தான் சொல்லப்படுகிறது. ஏன் என்று கேட்டால் ஒரு மனிதன், அதை இலக்கியத்தில் எடுத்து காட்டுறாரு அவர், ஒரு மனிதன் வந்து கடுமையான நோய்வாய்ப்பட்டு அந்த நோய் ரொம்ப முத்தி போச்சுன்னு வைங்க, அப்படிங்கும் போது அவன் வந்து பொணமா போயிட்டான்னு சொல்லுவோமா இல்லையா, பொணமா கிடக்குறான், உயிர் இருந்தும் இல்லாத அளவுக்கு நோய் முத்திருச்சு, படுத்த படுக்க கிடக்குறான். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னா என்ன செய்வோம், வெறும் பாடி தான் கிடக்குது, பாடி தான் கிடக்குன்னு சொல்லுவோம். உயிரெல்லாம் இருக்கத்தான் செய்யும். உயிர் இருந்துகிட்டு இருந்தா கூட அது போயிருங்கிற அளவுல உள்ள ஒரு நிலைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்வோம், பாடி கண்டிஷனா தான் இருக்காரு, ஆள் பாடி தான் இப்ப இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை, ஆனா ஒன்னும் உயிர் இருக்கும். அப்போ வந்து அவரை வந்து அல்லாஹ் கத யூசுப் பிஹில் மரீல், கடுமையான நோயாளி வந்து இந்த மாதிரி என்ன செய்யப்படுற வர்ணிக்கப்படுறது அரபி இலக்கியத்தில் உண்டு. அரபில வந்து எல்லா மொழியிலையும் உண்டு. அவர் அரபியில உதாரணம் காட்டுறாரு. அப்ப நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டா, சுலைமான சோதிச்சோங்கிறான். அந்த சோதனை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னு சொன்னா, ஆள் வந்து அன்கண்டிஷன் ஆயிட்டார்.
அவரைத்தான் பாடியைத்தான் போட்டு விட்டுச்சு. அதாவது ஒரு ஸ்டடியா இருந்து ஆட்சி செய்யக்கூடியவர் வந்து அந்த சிம்மாசனத்தில் எப்படி உட்கார்ந்துருக்காருன்னு கேட்டா வெறும் உடல் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. எல்லாம் போச்சு, அந்த வீரியம் போச்சு, அந்த ஸ்ட்ரென்த் போச்சு, எல்லாம் போய் அவர் ஒரு வெறும் பாடி மாதிரி தான் இருக்கிறாரு. உயிருள்ள ஒரு உடலாக இல்லாமல் உயிரற்ற ஒரு உடலை போல அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது கருத்தும் இது கொள்ளலாம். அது அரபு மொழி இலக்கணம் இடம் தருது. அவருடைய சிம்மாசனத்தில் வேற ஒரு உடலை கொண்டாந்து போட வேண்டியதில்லை, அவரையே உடலாக போட்டோம். அவருடைய சிம்மாசனத்தில் அவரை ஒரு முழு மனுஷனா போடாம அவரை ஒரு உடலாக போட்டோம்னா என்ன அர்த்தம்? உடலாக போட்டோம் என்ற வார்த்தை கடும் நோய் கொடுத்ததற்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை. அரபியில வழக்கத்தில் இருக்குதான் அப்படின்னு குருத்துமே சொல்றாரு. என்னென்ன இலக்கியத்தை பார்த்து சொல்றாரு நம்ம தேடல. அவர் சொல்றாரு அரபுல உண்டு, அப்படி வழக்கம் உண்டு. அது ரொம்ப நோய்வாய்ப்பட்டுட்டார்களே, ஆனா வெறும் ஜசது தான் கிடக்குது. ஜசதுங்கிற வார்த்தை வெறும் உடல் தான் இருக்குது. ஜசதன் அழகே யூஸ் பண்றான். அல்கைனா அலா குர்சிஹி ஜசதன், குர்சியில ஜசதா போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இவருடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, பராக்கிரமமான ஒரு ஆளுமா, வீரர், யுத்தத்துக்கு போறக்கூடியவர், ஒரு மன்னர், எல்லாத்தையும் சார்பா சிந்திக்கக்கூடியவர், கட்டி ஆண்டவர், அவரை கூட நம்ம சோதித்து அவருடைய சிம்மாசனத்தில் எப்படி போட்டுட்டோம்? வெறும் பாடிங்கிற லெவலுக்கு அவர் வந்துட்டாரு. அப்புறம் சும்மா அப்புறம் திருந்திக்கிட்டார். இந்த சோதனையை பார்த்த உடனே ஆஹா, நம்ம என்னமோ எல்லாம் எல்லாம் தந்துட்டான்னு சொல்லி நம்ம ஆட்டம் போட்டுட்டோமே, நம்ம செஞ்ச தப்பா எல்லாம் வந்து கண்டிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருந்தி விட்டார்னு சொல்லி அழகா விளங்க. எந்த கதையும் இல்லாம அந்த வார்த்தையிலிருந்து விளங்குறது சரியா, கதையில் விளங்குறது சரியா? இப்ப நான் சொல்லுவது வந்து அந்த வார்த்தையில் விளங்குது. எப்படி விளங்குது? உலகது பார்த்தா சுலைமானை நம்ம சோதித்தோம், என்ன சோதனைன்னு விளங்கல. அந்த சோதனை அடுத்ததுல விளங்குது. வாழ்க்கைனா அலா குர்சிஹி ஜசதன், அவருடைய சிம்மாசனத்தின் மீது அவரை வெறும் உடலாக போட்டு விட்டோம். உடலா போட்டு அர்த்தம் வேற எங்க இருந்து நான் எடுக்கல, அதுல இருந்து எடுக்கிறேன். இது வேற எங்க இருந்து ஒன்றை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் கிடையாது. அந்த வார்த்தைக்கு நேரடியான ஒரு அர்த்தம். அவரை உடலாக நம்ம போட்டு விட்டோம். போட்ட உடனே உடலா போட்ட என்ன அர்த்தம்? பயங்கரமான ஒரு நோயாளியாக அவர் ஆகிவிட்டார், அவருடைய வீரியத்தை எல்லாம் இழந்து விட்டார், அந்த நிலைமைக்கு அவர் ஆளாக்கி விட்டோம். சும்மா பிறகு அவர் திருந்திக் கொண்டார். புரிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? அவர் ஒரு தப்பு செஞ்சிருக்கிறார், அதுக்கு தான் செஞ்சாங்கிறதுக்கு ஆதாரமா அடுத்த வசனம் ரப்பி கஃபிர்லி, இறைவா என்னை மன்னிச்சிருன்னு கேட்கிறார். திருந்தி விட்டு கால ரப்பி கஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் இந்த சோதனைக்கு பிறகு, இந்த உடலாக போடப்பட்டதுக்கு பிறகு அவர் செய்த தப்பு அவருக்கு நினைவூட்டப்படுகிறது, அவருடைய கவனத்துக்கு வருகிறது. சரி, நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம், அப்ப அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி தப்பை செஞ்சிடக்கூடாது, அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் பழைய நிலைக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் என்ன செய்யறாருன்னா இன்னொரு துவா செய்யறாரு. எல்லாம் நான் திருந்திட்டேன், எனக்கு ஒரு ஆட்சியை கொடு. அது எப்படிப்பட்ட ஆட்சியா இருக்கணும்னு கேட்டா, எனக்கு பிறகு நீ யாருக்கும் கொடுக்காத ஆட்சியா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சியுடைய அந்த சக்தி வந்து இன்னும் அதிகமா அல்லாஹ் வந்து அவருக்கு டெவலப் பண்ணி கொடுக்குறான். இந்த தவறுக்கு பிறகு, அந்த தவறுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த பிறகு, அந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்து அவர் திருந்தின பிறகு இதெல்லாம் நடக்குது. அப்ப இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு சோதிச்சோம் என்ற வார்த்தையை ஆட்சியை பறிக்கிறன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. மனைவிட்ட வந்து தகாத நேரத்தில் உறவு கொண்டார்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. மனைவி வந்து சிலை வழிபாட்டுக்கு அவர் இடம் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு நபிக்கு கலங்கம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் அது கிடையாது. அதே மாதிரி மோதிரத்துக்குள்ள ஒரு ஆட்சியெல்லாம் அதுக்குள்ள மந்திரத்துக்குள்ள அடங்கி இருந்துச்சு என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. செய்தாண்ட போய் ஏமாந்து போனார்னு, அவர் செய்தானே அவர் தான் போதை மருந்து கொடுத்து ஆளை கூட்டு வந்திருக்காரு. அவங்ககிட்ட மோதிரத்தை கழட்டி கொடுத்தாருன்னா ஒரு விவரம் கட்ட ஆளாக ஒரு நபி போய் சைத்தான ஒன்று கொடுப்பாரு. என்னைக்கு இருந்தாலும் ஆபத்தான ஆள் தெரியாதா? அப்ப சைத்தான கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இந்த வச்சுக்கிறேன், போயிட்டு வந்துடுறேன் பாத்ரூம் கொண்டு, அதுல தான் ஜீவனே இருக்கும்போது கொடுப்பாரா? சாதாரண விஷயத்தை கொடுத்துட்டு போயிடுவோம், சாதாரண மேட்டர் கொடுத்துருவோங்க. ஒருத்தர் நிக்கிறான், இந்த பேப்பரை வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்துட்டு போயிடுவோம். பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான், பாத்ரூம் வச்சுக்கிறேன்னு கொடுத்துருவேன். பெட்டி கொடுத்துட்டு போவீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல, போயிட்டு பெட்டி போயிட்டானே செய்யறது. பெட்டி கொடுக்க மாட்டீங்க, சாவியை கொடுக்க மாட்டீங்க. இவர் என்ன பண்றாரு? மொத்த ஜீவனே அதுலதான் இருக்குது. இவங்க கதைப்படி, இவங்க எழுதி வச்சிருக்க கதைப்படி அவருடைய கவர்மெண்ட் இதெல்லாம் தங்கி நிக்குது, இதுல நிக்குது அந்த மாவட்டத்துக்குள்ள. அதை வச்சுதான் காட்டி அவனை வந்து அவனையே வசப்படுத்தி இருக்கிறாரு. அந்த சைத்தானைய கடல்ல இருந்து பிடிச்சிருந்த சைத்தானைய அதை காட்டினோன்னு தான் அடிபட்டு போயிட்டான். அவனு கூட கொடுப்பாரா? எவ்வளவு மிஸ்டேக்குங்கிறீங்க. இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்றாங்க, அது தேவையே கிடையாது. எல்லா தப்சீர்களையும் எல்லா தர்ஜுமா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபுட் நோட்டு போட்டு இந்த கட்டுக்கதை எழுதி வச்சிருப்பாங்க. சில தர்ஜுமாக்கள்ல, சில தர்ஜுமாக்கள்ல வந்து அவருடைய சிம்மாசனத்தின் மீது ஒரு உடலை போட்டோம், ஒரு முண்டத்தை போட்டோம்னு போடுவாங்க. படிப்பான் ஒரு முஸ்லீம் எல்லாம் எடுப்பான், சிம்மாசனம் முண்டத்தை எரிந்தோம். என்னடா இது, என்ன குரான் ஒன்று அப்படின்னு நினைப்பான். அப்ப நம்ம ஒழுங்கா தர்ஜுமா பண்ண விளக்கமே தேவையில்லை. ஒழுங்கா தர்ஜுமா பண்ணி பார்த்தீங்கன்னா, சுலைமானை சோதித்தோம், அவருடைய சிம்மாசனத்தில் அவரை வெறும் உடலாக போட்டோம், அவரை வெறும் உடலாக போட்டோம், திருந்தி கொண்டார்.
அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டார்னா எந்த தப்சீரும் வேணாம், எந்த வியாக்கியானமும் வேணாம், கூட ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிட்டு விளக்கி சொல்ல தேவையில்லை, அதுவே அதை விளக்கிவிடும். குர்ஆன் அதுவே விளக்கக்கூடிய ஒரு அழகான வேதத்தை தான் இவர்கள் இல்லாத கட்டுக்கு விளங்காத ஒரு தப்சீர் அவராக கொடுத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுக்கதையில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த மாதிரி கட்டுக்கதைகளை காப்பாற்ற வேண்டும். தப்சீரின் பெயரால் இது மாதிரி நிறைய அதிலே போய்கிட்டு இருக்கலாம். அவ்வளவு தப்சீர்கள் கட்டுக்கதைகள்லாம் இருக்குது, வெவ்வேறு விதமான கட்டுக்கதை இன்ஷா அல்லாஹ் நிறைய இருக்கு. தாவூத் நபியை பத்தி 99 பொண்டாட்டி செஞ்சார், இன்னொருத்த பொண்டாட்டி கைப்பற்றிக்கிட்டார்கள், எழுதி வச்சுக்கிறாங்க தப்சீர் கிதாபுகள்ல. ஒரு நபியை பத்தி எப்படியெல்லாம் கற்பனை பண்ண கூடாதோ அப்படிங்கிறது நிறைய இருக்கிறது. ஒரு மாதிரிக்காக வேண்டி தப்சீர்ல எழுதுன எல்லாம் நம்பிட முடியாது. அப்படிங்கிறத விளங்கிக் கொள்வதற்கு இதுவரை சொன்ன விஷயங்கள் போதும். அப்ப தப்சீர்ல உள்ள கட்டுக்கதை, கபருங்கிற பேர்ல உள்ள கட்டுக்கதை, சஹாபாக்கள்ங்கிற பேர்ல உள்ள கட்டுக்கதை, வகை வகையாக பல கட்டுக்கதைகளை பார்த்தோம். இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் வெவ்வேறு விதமான கட்டுக்கதைகள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயலலாபுதீன் வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.